பெண்களோட மனசுல தான் ரோமியோ இருப்பாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா ஆண்கள் மனசுல இந்த ரெமோ இருக்காரு. சோ அந்த ரெமோ கிட்ட தான் நான் பேச போறேன். ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், பேச போறோம், என்ஜாய் பண்ண போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், thank you. ஓகே, எப்படி பில்டப்லாம் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இட்ஸ் a great grand success because ரெமோ பார்த்து ஐ திங்க் அந்த வெற்றியை நான் கொண்டாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான்றதை விட ஃபுல் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எவ்ரிவன். ஸோ இந்த சக்ஸஸ் எப்படி இருக்கு சிவா? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஷூட்டிங் டேஸ் மட்டுமே ஒரு 105 டேஸ் போச்சு. இது ஏன்னா நர்ஸ் லுக் மட்டும் ஒரு 45 டேஸ் எடுத்தோம். இது வந்து ஒரு மொத்தமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்தா ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க். இது ஒரு பெரிய டீமோட ஒர்க். இது நான் மட்டுன்ற தாண்டி எல்லாருமே, இதில் இருக்க எல்லாருமே. ஸோ அவ்வளோ நாள் உழைச்சிட்டு ஒரு நம்பிக்கையோடு உழைச்சிருப்போம்ல, இது நல்லா வரும், நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், அது தேட்டரில் எல்லோரும் ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும். அதை இன்றைக்கி இப்போது தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய வரவேற்பும் இவ்வளோ பெரிய ஒரு 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 சந்தோஷத்தையும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக தேங்க்யூ. பட் இந்த தேங்க்ஸ் ஐ திங்க் மனசுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள், பிகாஸ் இட்ஸ் நாட் 3 months 4 months கிடையாது. ஏன்னா ஐ திங்க் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிட் மூவிஸ் கொடுக்கணும்னா கூட 3-4 படம் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இதுக்கு தனியாக மெனக்கெட்டு ஐ திங்க் த இயர்ஸ் இஸ் லைக் ரொம்ப லென்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணலையா? இல்லை, ஏன்னா இந்த கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கிறது, அதாவது ஹீரோ வந்து ஒரு லேடி கெட்டப்பில் போய் ஒரு படம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் வந்து இதுக்கு முன்னாடி 1996 அவை சண்முகி வந்திருக்கு, கமல் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 20 years கழிச்சு தான் இப்படி ஒரு படம் வருது. அப்படின்போது கதையாக வந்து நம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான் இது. வந்து இந்த லைனாக பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயந்தான். பட் இந்த அட்டெம்ப்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப புதுசும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் பண்ணணுன்னா இதுக்கு டைம் எடுத்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் கூட கடகடன்னு ஒரு 3 படமோ 4 படமோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு நம்பர்ஸ், இத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன்றதுல என்ன இருக்குது, இத்தனை நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் இல்லை, இத்தனை நம்பர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம்ஸ் அப்படின்னா அதுதான் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1.5 வருஷன்றது நான் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரியா அப்படிலாம் நினைக்கல. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த 1.5 வருஷத்தை. டீம் எல்லோரும் சேர்ந்து பிலீவ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அந்த இதுதான் இருக்குது. ஸோ அதனால் 3-4 படம் பண்ணுறதை தாண்டி இது பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ரெமோ ரொம்ப ஸ்பெஷல். 222 runs, not out. இப்போ அவுட். டான் 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 சீனு 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 மானு 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 கான் கான் கான். மிஸ்டர் எஸ்கே, நம்ம பேசிக்கிட்டே ஜுராசிக் பார்க்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் வள்ளிகாந்த், இது எப்படியும் நம்ம சமாளிச்சிடலாம். ஆம்பளை வேஸ்ட்ல பண்ணாலே விட மாட்டானே. இங்க பாருடா பீச் என்ன, இங்க பாத்தியா ஏழு என்ன தள்ளி நில்றா கபோர்டு முக்கா. பியூட்டிஃபுல் கேர்ள், எவ்வளோ பெரிய பட்னு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, இவன் சும்மா தான் இருக்கான், இவன்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஸ்டாப், நானும் வரேன். டேய் கையறா கையறா டார்லிங், நீங்க போங்க போங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? பொண்ணு ஐயர் பொண்ணா? அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. ஹலோ, இனி நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே சித்தப்பா. சித்தப்பாவா? சும்மா. குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன கண்டாலும் பத்தாதடி. ரோஜா பூதேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கெத்து நிக்காதடி. இந்த பாட்டெல்லாம் நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். பிகாஸ் நான் வந்து ஓப்பனிங்லேயே சொன்னேன், யூஸ்வலாக ஒரு படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோ பின்னாடி வந்து ஓ மை காட் இஸ் மை ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ
they will all go back and they will flirt அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஆனா ஐ திங்க் ரெமோ வந்ததுக்கு அப்புறமா ஆண்களோட மனசு வந்து நீங்க வந்து தூங்க விடாம பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் நல்லா தூங்குவாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அந்த லுக்கு நல்லா இருக்கு. அதுதான் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த லுக்கு நல்லா இருக்கணும். பார்க்குறதுக்கு அந்த பெண் வேடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கணும். அது வந்து உறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. அதுக்கு தான் எங்களுக்கு நிறையா டைம் தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் ஹாப்பி. ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அந்த டாக்டர் வந்து இவ்வளோ க்யூட்டான ஒரு டாக்டர் இருக்க முடியும் அப்படின்றது இந்த படம் பார்த்து தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு க்யூட்டா இருந்தது. முடியல போல இருக்கு. கொஞ்சம் கேள்வி கேட்க சொன்னா அவங்க அப்பையில இருந்து வந்து கவிதையா பாடிட்டே இருக்காங்க. சரி கவிதை பாடிட்டு போறீங்க. இந்த மாதிரி டாக்டர் உலகத்திலே இல்ல. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெமோ ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டப் ஸ்மாஷ், அதுவும் உங்களோட சில பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு வந்து நிறைய பேர் வந்து இது யாரு கண்டுபிடிங்க அப்படின்லாம் வந்து நிறைய ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தா நிறைய பேர் வந்து இது இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டான ஒரு கருத்து இருந்தது. பட் உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து என்னன்னா உங்களுக்காகவே ஒருத்தர் வந்து டப் ஸ்மாஷ் பண்ணி அமைச்சிருக்காரு. ஓகே, அவர் எப்படி டப் ஸ்மாஷ் பண்ணியிருக்காரு உங்களுக்காக இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வாட்ச் த டப் ஸ்மாஷ். ஓகே ஓகே பார்க்கலாம். நம்ம தலைவர் மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனரும் வரணும். இன்னைக்கே கேஸ் ரவிக்குமாரை பாக்குறோம், தெரிக்க விடுறோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. லுக் சிஸ்டர், ஐம் 23. எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் எனக்கு யார் செட் ஆவா யார் கரெக்டா இருப்பான்னு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா பாத்துட்டா. சூப்பர், thank you. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ளஸ். thank you. So I think அந்த குட்டி பையன் like is acted in பசங்க 2. Yeah ஆமா பசங்க 2ல உங்களுக்காக வந்து டெடிகேஷன் டப் ஸ்மாஷ். ஓகே, thank you பாருங்க அந்த தம்பி. படம் வந்த உடனே வந்து எல்லாரும் வந்து ஆமா தம்பி, thank you தம்பி, உங்களுடைய இந்த டப் ஸ்மாஷ்க்கு சூப்பரா இருந்தது. ஓகே, ஸோ ஐ திங்க் ரெமோ அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களோட 1.5 வருஷ ஒரு கனவு, நிறைய உழைப்பு. ஐ திங்க் கம்பேரிசன் கூட பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அபய் சண்முகிக்கு அப்புறமா வந்து எந்த ஆக்டர் நடித்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமான்னு கூட யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா யூனிக். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி பூனை வந்து இல்ல நாங்க வந்து இத கம்பேரும் பண்ணல, லைக் இத தாண்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல பார்த்த நான் சொல்றேன். ஐ மீன் பார்த்ததனால அந்த இன்டென்ஷனலா அந்த கம்பேரிசன் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. இவங்களோட இது இருக்கா, இவங்களுக்கு பார்த்தோனே அடையாளம் தெரியும். பட் இதுல பார்த்தோனே அடையாளமே தெரியல. எப்படி அது அதுக்கான எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணீங்க அப்படி? இல்ல அது ஃபுல்லாவே டீம் ஒர்க் தான். அது மோர் தென் ஹோம் ஒர்க் அப்படின்றது. இது என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றது, காஸ்டியூம் எப்படி பண்ணலாம், காஸ்டியூம் எப்படி பண்ணா நான் ரொம்ப ஒல்லியாகவும் சின்னதாகவும் தெரிவேன் அப்படின்றது, வெயிட் குறைக்கிறது, அண்ட் பேசிக்காக பண்ணுற இந்த வேக்சிங், த்ரெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தான் நிறைய ஒவ்வொன்றா பண்ணி வந்தோம். அது அப்படியே ஒரு ப்ராசஸாக தான் பண்ணிட்டே இருந்தோம். இது ஒன் டைமில் அச்சீவ் பண்ணப்பட்ட லுக் இல்லை. இது ஒரு 7-8 லுக் டெஸ்ட் போச்சு, நிறையா போச்சு. ஒவ்வொரு முறையும் பண்ணும்போது ஒவ்வொரு லேர்னிங் இருந்தது. ஒன்று கரெக்டாக வந்துச்சு, ஒன்று தப்பாக வந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே வந்தோம். இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு. அண்ட் ஃபைனலாக வந்து தான் இப்போ நீங்கள் பார்க்குற லுக்கில் அரைவ் ஆனோம் ஆக்சுவலாக. பட் ஹவு டு யூ ஃபீல் சிவா?
ஜென்ரலாகவே வந்து உங்களோட நிறைய வருஷ கனவு ஆக்சுவலி. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஒரு பெரிய ஹீரோட காமெடியனாக நடிப்போமா, நம்ம வந்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாஸ் ஹீரோ ஆகுமா, அதெல்லாம் ஒரு மைண்டில் இருந்தால் கூட இப்போ ஐ திங்க் யூ கேன் சே தட் எவ்ரி ஒன் இஸ் சேயிங் படம் வந்து இப்போ சிவாக்காக ஓடுது அப்படின் போது இட்ஸ் அ பிக் மாஸ். ஓகே, அது எஸ் ஆஃப் கோர்ஸ் பிகாஸ் ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு இப்போ எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. இந்த ரெமோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக தான். ஐ திங்க் நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அது எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான். அது ரெமோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா ஒரு கெட்டப் சேஞ்சுன்னு வரும்போது அது மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா இது இப்படி பார்க்குறோம், இது படத்தில் என்ன பண்ண போகுது, இந்த கேரக்டர் இதே மாதிரி இது ஹியூமரஸாகவே இருக்குமா, ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்குமான்ற ஒரு க்யூரியாசிட்டி வரும். பட் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப்பும் இருக்கும்னு நாங்கள் டெஃபினட்டாக எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த டீம்லாம் சேர இந்த ட்ரெய்லரு சாங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பண்ணதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெமோக்கு தான் வந்து மார்னிங் 5 o'clock வந்து ஷோ போட்டாங்க சென்னையில். 5 o'clock 6 o'clock அப்படிலாம் ஷோ இருந்தது. அதெல்லாம் கேட்கும்போதே ஒரு சைடு வந்து பயங்கர டென்ஷனாக இருந்தது. ஏன்னா மார்னிங் 5 o'clockே டிக்கெட் எடுத்து வர்றவங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தூங்காமல் எல்லாம் வரும்போது தேட்டருக்கு வரும்போது நிறைய அது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தால் தானே 5 மணிக்கு தேட்டரில் வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஃபஸ்ட் டைம் 5 o'clock ஷோ நமக்கு போடுறாங்களே, அதுவும் ஒர்க்கிங் டே, அது லீவ்னாலும் இல்லை அப்படின்ற இன்னொரு சைடு இருந்தது. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் வந்து இது சிவகார்த்திகேயன்ற ஒருத்தர் மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான். அனிருத்தா இருக்கட்டும், பிசி ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும், ரசல் புகுடி சாராக இருக்கட்டும், இந்த டைட்டிலில் இருந்து ஆல்ரெடி இந்த நேம் வந்து ஹிட் அன்னியனில் வந்து விக்ரம் சாரோட ஒரு கேரக்டர் பேர் இது. அண்ட் காஸ்டிங்காக பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ் ஆல்ரெடி நாங்கள் ரஜினி முருகனில் நடிச்சிருக்கோம். ஸோ திரும்ப எப்படிலாம் வரும்போது சதீஷ், யோகி பாபு, சரண்யா மேம் அப்படின்னு இது எல்லாமே சேரும்போதில் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாச்சு. அண்ட் ஒரு நல்ல ஃபீட்பேக், நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சந்தோஷம். இப்போ கொஞ்சம் டென்ஷன்லாம் குறைஞ்சு தெரியுது முகத்துல ஒரு பொலிவு பயங்கர ஒரு புன்னகை. அதனால ரொம்ப பொலிவாக இருக்கு. ஓகே, ஐ திங்க் இதே ஜோஷ், இதே ஒரு ஹாப்பினஸோட ஓய் அப்படின்னு நீங்கள் அந்த படத்தில் வந்து உங்க ஹீரோயினை கூப்பிடுவீங்க. பட் இன்னைக்கு நான் ஷோவில் அப்படி கூப்பிட முடியாது. ஓகே. ஸோ இங்கே வந்து ரெமோ கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ரெமோவோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் கிட்டையும் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் கீர்த்தி சுரேஷ். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இவர் தான் சிவா. இவங்க நேம்? அவங்க கீர்த்தி. தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. என்ன நீங்க தெரியலன்னு சொல்றீங்க சிவா? ஐ திங்க் அடுத்த படத்துல கூட உங்களுக்கு ஹீரோயினா நடிக்க போறாங்க. அப்படியா? ஸோ இந்த கேள்வி நான் வந்து கீர்த்தி கிட்டே கேட்குறேன். ஸோ கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி டு சே லைக் படம் சூப்பர், செம்மையாக இருக்கு, ரொம்ப அழகாக க்யூட்டாக, அதுவும் உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் டப் பண்ணியிருக்கீங்க. அது இன்னுமே ஹைலைட், அதுவும் கொஞ்சம் தமிழில் பேசி ரொம்ப அழகாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா அவங்க வாய்ஸு. நீங்க என்ன பார்த்து இருக்கும்போது நீங்க சொல்லி கொடுத்து நான் பேசுற மாதிரியோ இல்ல யாரோ சொல்லி கொடுத்து நான் பேசுற மாதிரியோ இருக்கு, அதெல்லாம் கிடையாது. சூப்பர். நீங்க எது சொன்னீங்கனாலும் அது நல்ல விஷயம் தான் அது. அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால நீங்க என்னை பத்தி எதுவுமே யோசிக்கவே நீங்க பாட்டுக்கு பேசுங்க அவங்கள்ட்ட. ஓகே. சோ கீர்த்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் டாம் குட். ரெமோட சக்சஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இது ஒரு பெரிய ஜர்னி, பெரிய டீம். நாங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம். ஒரு நவம்பரில் ஆரம்பித்தோம், மேல தான் முடித்தோம். நிறைய கேப் இருந்தது, சிவாவோட கெட்டப் சேஞ்ச் இருந்தது. இவ எல்லாம் தாண்டி கடைசியில் இப்போ ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே. பட் ஆனால் வந்து ஐ திங்க் இதுலேயே சொல்லியிருக்காரு, எனக்கு கீர்த்தி அடுத்த படத்துக்கு இது எல்லாருமே அவர்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் தான். பிகாஸ் அவரே சொன்னதுனால என்னோட செகண்ட் படத்துக்கு வந்து கீர்த்தி வேணாம் வேற ஏதாவது ஹீரோயின் வச்சுக்கலாம், பட் ஸ்டில் பிசி அண்ட் ஆல்சோ டைரக்டர் வந்து இல்ல கீர்த்தி தான் அதுல அது கொஞ்சம் தெளிவா டீடைலா சொல்லுங்க. அது வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கல, நான் இல்ல நான் அது ரொம்ப நீங்க சொல்றது வந்து ஐயோ தலையெழுத்தே அப்படினு இல்ல அப்படியே இல்ல. இன்னொன்னு அது ரொம்ப அரகண்டா கீர்த்தி கூட நடிக்க மாட்டேன், அப்படியே கிடையாது. நான் அப்படியே டெசிஷன் எடுக்கிற ஆளும் கிடையாது. இல்ல ஏதாவது ஒன்னு நானும் அது நான் கொஞ்சம் தெளிவா இன்னொரு வாட்டி நான் சொல்லிறேன். நான் அது என்னன்னா, நாங்க ரெமோக்கு வந்து ஹீரோயின் வந்து யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுற டைம் வந்து ரஜினி முருகன் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரஜினி முருகன் ரிலீஸ் ஆகாத டைமில் திரும்ப அதே ஹீரோயினோட இன்னொரு படம் அப்படின்னும் போது எனக்கு அதை தேவையில்லாமல் யாரும் தப்பாக பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் வந்து டீம் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணாங்க. அதனால ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ப்ராஜெக்ட் எது பெட்டர். பயமோ? பயம்ன்றதுல இது இப்போ இப்படி பண்ணால் இப்படி வரும்னு போது அதையும் ஏன் தெரிஞ்சு பண்ணோம் அப்படிங்கிறது. சப்போஸ் அது வந்துட்ட பிறகு திரும்ப எங்களால் நடிக்க முடியாமல் போயிடுச்சுனாலும் அது வேணா ரஜினி முருகனில் வந்து அந்த பேர் நல்லாயிருக்கும், ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால மட்டும்தான் பிகினிங்கில் யோசித்தேன், இது வந்து பண்ணவே கூடாது, ஆர்குமெண்ட்டு சண்டை அப்படிலாம் இல்லை, இது மட்டும் நம்ம யோசிச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒன்று தான். அவங்க கூட நடிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் திரும்பவும்
அடுத்த படமும் நடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நடிப்பேன். ஆலியா பட்டோட தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஆலியா பட் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தானே தவிர மற்றபடி ஒன்றும் அதாவது பாருங்க பார்த்தீங்கல்ல என் நண்பர்களை, நான் எதுவுமே சொல்லலையே, அதான் சொல்லியாச்சு. எல்லாருமே அடுத்த படம் சிவகார்த்திகேயன் வந்து ஆலியா பட்டோட தான் நடிப்பாங்க. ஆலியா பட் வந்து அவங்க டேட்டா ஃப்ரீ பண்ணிருக்காங்க சிவாக்காக. ஓகேயா? யா ஓகே, என்ன வேணா சொல்லிக்கலாம். எப்படி இது அவங்க பார்க்க போறது இல்லை, கேட்க போறது இல்லை, நம்ம சொல்றது தானே சொல்லிக்கலாம். இல்ல நான் இந்த கிளிப்பிங்க தனியா எடுத்துட்டு போயிட்டு ஆலியா பட்க்கு நான் சொல்றேன். ஓகே நீங்க தமிழ்நாட்டின் ஆலியா பட் கீர்த்தி சுரேஷ்ட பேசுங்க. போதுமா? ஐயோ அமௌண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? இல்ல அவங்க இப்பதான் வந்தாங்க, உடனே அவங்கள ஷோ விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே காசு கொடுக்க மாட்டேன்டாங்க, அப்போ அது கேன்சல். கிடையாது, கீர்த்திட்டே பேசுங்க. ஓகே ஸோ கீர்த்தி ஆக்சுவலி தமிழ்நாட்டின் ஆலியா பட்டனை விட தமிழ்நாட்டோட கியூட் கீர்த்தின்னு தான் இப்போ இருக்கு. பிகாஸ் எவ்ரி ஒன், ஏன்னா எல்லா படத்துலையும் இந்த பக்கம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த பக்கம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சார்மிங் பார்த்தீங்கன்னா கீர்த்தி கிட்ட இப்போ அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் லைக்ஸ் கீர்த்தி ஸோ மச். பட் இந்த படத்துல அது ஏன் என்கிட்டே சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் என்னமோ அது இல்லவே இல்லைன்னு சொன்ன மாதிரியும். இல்ல நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். எனக்கு தான் நல்லா தெரியுமே உங்களை பத்தி. அவங்க சொல்றது அதனால நீ ஏன்ட்ட சொல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்ல இந்த கேமரா பார்த்தோன்னா கேமரா எப்படியும் திருப்பி பேச போறது இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் கீர்த்தி, அதாவது அவர் இன்னும் ரெமோல இருந்து வெளியில வரலையா இல்ல எனக்கு என்னன்னு தெரியல. பட் ரஜினி முருகன் இருந்தே வெளில வரல. ப்ளீஸ் நீங்க அவங்கள்ட்ட சொன்னேன். இல்ல என்கிட்ட சொல்ல இது எப்படி இருக்குன்னா நான் ஏதோ நம்ப மாட்டேன்ன மாதிரியும் எனக்கு கீர்த்தியை பத்தி தெரியாதுன்ற மாதிரியுமே. இப்பதானே எல்லாருக்கும் தெரியும் சொன்னீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியணுமே, அப்படி தெரியட்டுமே அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியுங்க, சவுத் இந்தியாவோட லீடிங் ஆர்டிஸ்ட் கீர்த்தி. ஓகே இது வந்து எப்படி இருக்குன்னா நீ காசு குத்தேங்க ரெண்டு பேரையும் உன்னை புகழ சொன்ன மாதிரி. ஐயோ நான் பாட்டுக்கு ஒரு வாரத்தில் உட்காந்துருக்கேன். இல்லங்க நடுவுல தர எங்க நீங்க அந்த கேள்வியா கேட்டுருங்க, ஸ்ட்ரைட்டா क्वेश्चन போயிடுங்க. ஓகே கீர்த்தி, ஆக்சுவலி வந்து ரெமோல ரொம்ப சூப்பர்பான ஒரு டாக்டர் கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அந்த டாக்டர் வந்து இவ்ளோ கியூட்டான ஒரு டாக்டர் இருக்க முடியும் அப்படின்றது இந்த படம் பார்த்து தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கியூட்டா இருந்தது. முடியல போல இருக்கு. கொஞ்சம் கேள்வி கேட்க சொன்னா அவங்க அப்பையில இருந்து வந்து கவிதையா பாடிட்டே இருக்காங்க. சரி யார ஒரு கவிதை பாடிட்டு போறீங்க. இந்த மாதிரி டாக்டர் உலகத்திலே இல்ல. சரி நீங்களே ஒரு 4 கேள்வி கேட்டுடுங்க பேசாம. பேமெண்ட் நான் வாங்கிட்டேன். எனக்கே வர மாட்டேங்குது பேமெண்ட். இல்ல கேட்டுருங்க. ஓகே இவங்களை பாக்குற பசங்க எல்லாம் பேஷண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் மேல அப்புறமா ஆல்ரெடி ஒருத்தர் சிஸ்டர் ஆயிட்டாரு. கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன். क्वेश्चन கேளுங்க. அவங்க அப்பதான் அவங்க பேசுவாங்க. ரெமோவோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயனோட நடிச்சது இல்ல, ரெமோவோட நடிச்சது. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் இவங்க ஃபீச்சர்ஸ் நல்லா சேரும், ஒரு லேடி கெட்டப் நல்லாவே சேரும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஃபஸ்ட் டே ஃபோட்டோஷூட்டில் பார்த்தபோது நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு நிறைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணோம், நிறைய ஒவ்வொரு சீன்ஸும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நாங்கள் கொடுத்தீங்க டிப்ஸ். நாங்கள் ஆக்சுவலாக லுக் டெஸ்ட் பண்ணும்போது அவரோட சீன்ஸ் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ சீன்ஸ் வந்து நான் நடித்து காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் அது அவர் ஸ்டைலில் அவர் பண்ணார். அப்புறமா ஃபஸ்ட்டு டைம் வந்து என்கிட்ட வந்து சாப்பிடும்போது கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சாப்பிட்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஷூட்டில் சொல்லவே வேணாம், சும்மாவே இவர் வந்து கலாய்ப்பார். இதில் அந்த நர்ஸ் விஷயத்தில் இன்னும் ஜாலியாக இருந்தது. 45 days ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓவராலாக சூப்பர் ஃபன்னாக இருந்தது. ஓய் டேல பார்த்தா மில்க் மாதிரி இருக்க, நைட்டில் பார்த்தா சில்க் மாதிரி செம்மையாக இருக்க. எது தப்பாக நினச்சிக்காத, இதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஐயோ நான் சொல்றேன், மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு சோப் போட்டு விடுவேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு உமேல் லவ், உனக்கு ஏன் மேல் லவ்வா? ஹலோ ஹலோ இல்லை செல்லம், ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். Why? நானும் பார்த்துட்டே இருக்கேன்,
வந்ததுலேருந்து அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்க. ஏய் மிஸ், நீ தான் பிகவ் பண்ற. நான் அவளை லவ் பண்றேன். இவாளெல்லாம் புடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும். ஆமா சார். இத சொல்றதுக்குனே பஸ்ல வரானுங்கடா. சிவாவோட அந்த 10 மூவிஸில் இதில் வந்து ரொம்ப யூனிக்கான மூவி. ஐ திங்க் சிவாவே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸ் டேரக்டரை வெயிட் பண்ண வச்சு 1.5 வருஷம் இந்த படத்துக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஐ திங்க் கொஞ்சம் ஜெலஸாக கூட ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்க்ரீனில் வந்து பிசி சார் வந்து நானே ஒரு நிமிஷம் யோசித்தேன், உமை காட் இது சிவாவா இல்லை வேற யாராவது சிவாவோட தங்கச்சியா? ஏன்னா நடுவில் சரண்யா பண்ணுவேன் அவங்க சொல்லும் போதும் வந்து அப்படிதான் இருந்தது. இது என்னடா எனக்கு பொண்ணு மாதிரியா இல்லை என் பையனோட பிகாஸ் தட் வாஸ் தட் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெமோவை பார்க்கும்போது நிஜமாவே இவ்வளோ அழகான ஒரு மேக் ஓவர் கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு அவுட்புட் வரும்போது ஹவு டு யூ ஃபீல் அஸ் ஹீரோயினா? நிறைய ஐ திங்க் கீர்த்தி வந்து வெளியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற மேனேஜர் நீங்களே சொன்ன மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்பவே பொறாமையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் முடிஞ்சு மானிட்டரில் போய் நான் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை தான் பார்ப்பேன், யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு. இப்போ உண்மை வருதா சிவா? இல்லை, நான் அவர்கிட்ட அது சொல்லியிருக்கேன் நான். அண்ட் டெய்லி ஒரு ஆளாவது வந்து செட்டில் சொல்லுவாங்க, உங்களை விட அழகாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நம்ம கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த லுக்கு வந்திருக்குன்னா அது அந்த லுக்கோட ஒரு சக்ஸஸ் தான், நம்ம படத்தோட சக்ஸஸ். படம் பார்த்துட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களோட அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரெடிட் அவங்களுக்கும் தான் போகணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா? ஏன்னா அண்ட் அது குட்டி குட்டியாக வந்து அவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ப்ளஷ் கொஞ்சம் சேர்க்கலாம், இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த காஜெல்லாம் அந்த மாதிரி ஐலைனர்ஸ். டெய்லி 45 days டெய்லி நம்மளுக்கு தான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுல. ஸோ டெய்லி பார்க்கும்போது எனக்கு அது சின்ன சின்ன இதாக டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஹேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன காலைல வந்து 4 மணிக்கு இல்லை 3:30 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா நான் அதுக்கு நடுவில் 2 வாட்டி தூங்கியே எழுந்திரிச்சிப்பேன் மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி 9 மணிக்குள்ளே. அதனால இன்றைக்கி எப்போ முடிஞ்சா நம்ம ஷூட்டிங்கில் போய் அதை கரெக்டாக நடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா மென்டலி டயர்ட் ஆகிடும் ஒரு 10 days. அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லுக்கு வந்து அவங்களோட அழகாக இருக்குது அப்படின்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கும் போய் சேரும். அது வந்து உங்களோட தன்னடக்கத்தையும் காட்டுது. அதே சமயத்துல எஸ் ஆஃப் கோர்ஸ் அக்செப்டட். பிகாஸ் இல்ல அது டெஃபினட்டா பிகாஸ் ஓவராலா 2 பேருக்குமே அந்த ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த நர்ஸ் கெட்டப் ஐ திங்க் எங்களோட செட்லயே கூட நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. ஆமா இல்ல அது வந்து ரொம்ப மியூஷலா தான் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது அழகா இருந்தாதான் மொத்த படமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த கேரக்டர். ஏன்னா இது கதையா பார்க்கும்போது அது இது வரைக்கும் வந்த கதை தான் அது. அதில் இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும்போது உங்களுக்கு மொத்த படமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்க்குற மாதிரி ஆகுது. ஸோ அதனால அது எல்லாருமே ஒர்க் பண்ணது தான். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து அவங்களுடைய பொட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணுற லெவலுக்கு நான் போயிட்டேன். நான் பொட்டு உங்களுக்கு தப்பாக இருக்கு பாருங்க, கொஞ்சம் சென்டர் பண்ணிங்க ஓகே அப்படின்ற லெவலுக்கு. இல்லை ஓகே அப்போ நான் கேட்டே ஆகணும். பிகாஸ் அந்த செட்டில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிவான் மறந்துட்டு ஆமாம் நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு அந்த லுக் ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே எங்கேயாவது பிஹேவ் பண்ணியிருக்கீங்க? இல்லை நான் சிவான்றதை மறந்துட்டு மற்றவங்க வேணால் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க என்கிட்ட. யாராவது அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக கேட்க முடியல, அதனால தான் இப்படி இன்டெரக்ட் பண்ணியிருக்காங்க. இடுப்புலாம் கிள்ளி விட்டுருக்காங்க. சும்மா இதெல்லாம் ஃபன் அப்படின்ற பேர்ல பாவம் அவர் நிலைமை என்னவோ ஏன் இப்போ வந்து கிள்ளிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கும். ஓகே பட் வேற ஏதாவது என்ன சுவாரஸ்யம்லாம் வேற ஏதாவதுனா இல்ல அது வேற என்ன நடந்துக்க போகுது? அவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கு மேல எதுவும் நடக்கல. அதுக்கு மேல நான் உஷாராயிட்டேன். பட் யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல எல்லாருக்கும் பெட்டர் டேஸ்ட் உண்டு. ப்ரப்போஸ்லாம் பண்ணல. பட் அனிருத் திடீர்னு வந்து இல்ல சிவா நான் வந்து ஒரு படத்துல ஹீரோ நடிக்கிறேன் நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அப்புறம் அவர் இஷ்டம். நான் என்ன பண்ண முடியும்?
ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க இந்த ஒரு கெட்டப் தான் போடல எங்களை இதையவே போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இல்லையா அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டலாமா நம்ம யா ப்ளீஸ். சிவானா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா எங்கள் அம்மா பழைய படம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ உங்கள் படம் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க வீட்டு பையன் மாதிரி தான் அவங்கள பார்க்குறாங்க. தேங்க்யூ. நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் வரவங்க படத்துலேயும் இந்த மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குமா? ஹார்ட் ஒர்க் எல்லா படத்துக்குமே டெஃபினட்டாக கெட்டப் சேஞ்ச் இருக்குமா சார்? கெட்டப் சேஞ்சுன்றது அது பிளான் பண்ணி பண்ண முடியாதுங்க. பிளான் பண்ணி நான் இந்த படத்தில் ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னா நான் மாட்டிக்குவேன். நான் அது டிரெக்டர்ஸ் கையில் தான் இருக்குது அது பண்ணணுன்னு. அண்ட் இமீடியட்டாக எனக்கு தெரிஞ்சு இப்போ கமிட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸில் அப்படி எதுவும் கிடையாது. அது இந்த படத்துக்கு நீங்கள் எதாவது வெயிட் எதாவது குறைச்சிங்களா சார்? போன படத்துக்கு இந்த படத்துக்கு வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது. கம்மியான மாதிரி இருக்கா? இப்போ அடி சும்மா ஒரு 9 கிலோ குறைச்சேன். குறைக்க வேண்டி இருந்தது, வேறு வழி இல்லைங்க. இல்லைன்னா ரொம்ப ஹியூஜாக தெரிஞ்சேன். அவங்க பக்கத்தில் நிற்கும்போது எவ்வளோ ஒல்லியாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஈஸியாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட போயிட்டாப்புல. நான் வேறு உட்காந்து குறைச்சேன். ஒரு 9 kgs குறைச்சேங்க நான். ஹீரோனியோடய நீங்கள் சூப்பராக இருந்தீங்க சார். இதுக்கு தான் நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பதில். தேங்க்யூ. நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கீர்த்தி. சூப்பர் இல்லை ஐ திங்க் பிசி சாரோட கேமராவில் வந்து நம்ம ஐ திங்க் எல்லா ஹீரோயின்ஸோட கனவும் கூட அது. ஸோ ஹவு டு யூ ஃபெல் லைக் இவர் தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும் போதே வந்து நீங்கள் என்ன யோசிச்சிங்க கீர்த்தி? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் கூட இந்த ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அனிருத்துமே அதான் சொன்னார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆர்டிஸ்ட்க்கு வந்து நம்ம அழகாக தெரியுமோன்றது. அனிருத்துக்கு என்னென்னா அவருடைய சாங்ஸ்லாம் வந்து வைப்ரண்ட்டாக பிக்சரைஸ் பண்ண போகிறாங்க, அது வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்குன்றதுனால அவரும் பயங்கர எக்ஸைட்டட். சார் ஒத்துக்கிட்டாரா சார்? சூப்பர் சார் நம்ம தெரிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். அது பெரிய பிளெஸ்ஸிங். இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச பெரிய பிளெஸ்ஸிங் வந்து பிசி ஸ்ரீராம் சார். ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி அனிருத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஒரு ராக் ஸ்டார். அவர் ரீசெண்டாக ஒரு ஃபாரினில் ஒரு ஷோ போயிருந்தோம். மிட்நைட் 1:30 மணிக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு 10,000 பேர் வந்து அவர் ஆட வச்சார் மொத்தமாக அவருடைய வாய்ஸை வச்சுட்டு. அவர் ரியல் ராக் ஸ்டார் அவர் அனிருத்தை பொறுத்த வரைக்கும். அவரால் எல்லாமே பண்ண முடியும். அதனால சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி, இந்த ஹீரோ ஆகிறேன்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கோம், பாட்டு போட்டு நம்மளை அப்படி முன்னாடி தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அனிருத் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதனுடைய என்ன சொல்கிறது, அதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறது அனிருத் தான். அவரே எங்களுக்கு டியூன் கொடுக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு கதை சொல்லுவோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம், அவர் டியூனை டெலிவர் பண்ணிட்டே இருப்பார். எப்போ வேணும் உங்களுக்கு இது ஷூட்டிங் டைமாக ஓகேன்னு அவர் கொடுத்துருவார். அவர் நாங்கள் அதுக்கு மேலே இது வேணாம் இப்படி பாட்டு வேணும்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதை கிளியராக பண்ணுவார் அவர். பட் அனிருத் திடீர்னு வந்து இல்லை சிவா நான் வந்து ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கிறேன் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அப்புறம் அவர் இஷ்டம். நான் என்ன பண்ண முடியும்? இல்லை டைரக்ட் பண்ண முடியுமா? இல்லை ஓகே பண்ணலாம். அனிருத் ஹீரோவை நடிக்கிறான்னு ஒத்துக்க சொல்லுங்கள், நான் டேரக்டராக ரெடியாக. ஓகே அதாவது அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு அனிருத் மேலே? அனிருத் சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியல, அவர் வாழ்க்கை மேலே அவருக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? எப்படி பேபி கொடுத்தீங்க? அதானே கேட்குறீங்க. அவருக்கு